நான் போய் சொல்லுவேண்ணா. இப்போ காட்டுற இடம்லாம் மேக்ஸிமம் நிறைய சேனலில் காட்டல. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா சதுரகிரி தான் போக போகிறோம். ரொம்ப நாளாக பிளான் போட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 6 பேரும் சேர்ந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கிளம்பிட்டோம். இப்போ வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். அது மாமா, அப்புறம் என் மச்சான், அவங்க தம்பி, அப்புறம் இதுவும் 3 பேரும் தம்பிங்க தான். வாங்க நம்ம சதுரகிரி போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வருவோம். ஒரு இதுக்கு ஒரு பிளான் பண்ணியா மழை நிப்பாட்டி பண்ணி ஒரு 1/2 மணி நிப்பாட்டி கட்டி வந்து வாங்க வண்டி வாங்கிருக்கலாம். சித்தப்பாரு மகன் பக்கம் சித்தப்பாரு மகன் பட்டையை மட்டும் நல்லா இந்த காது நீங்க போட்டு ஐயா அந்த இது சங்கு கொண்டு வந்தீங்களா? கொண்டு வரலையா சொல்லுங்க, நீங்க டெஸ்ட் பண்ணணும். சதுரகிரி போகிற ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ லாங்கில் வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம சதுரகிரி போகிறோம். மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அவர் எடுக்கிறாருன்னு கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? பஞ்சமுக நகர் தானே? உச்சி இருக்கு, போன அன்னதானம் இருக்கு. சதுரகிரி மலை ஏற ஆரம்பிச்சோம். முத முறையா சதுரகிரி வரோம். பாதை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதை கொஞ்சம் கல்லுகள்லாம் போட்டு நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. மலை இங்கேருந்து பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. பின்னாடி காட்டுறேன் பாருங்க. ஏதோ அருவி சவுண்ட் வேற கேக்குது. எங்க இருந்து வருதுன்னு தெரியல. மலையை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு. இங்க இருந்து பார்க்கறது பிரம்மாண்டமா இருக்கு. இந்த அருவி சவுண்ட் கேக்குதான்னு தெரியல உங்களுக்கு. இங்க இருந்து ஒரு அருவி பாருங்க. இங்க ஒரு அருவி ஓடுது. இங்க ஒரு கோயில் வருது. என்ன கோயில் தெரியல. முத மலை முடிஞ்சிச்சா மாமா? மலையே ஸ்டார்ட் ஆகலையா? அந்த பாதை ஏதோ பாதை வந்தது அதெல்லாம் அப்படியா? அப்ப இது என்ன இடம்? இதான் தாலி பாறையா? ஆமா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஃப்ளோக்குள்ள வந்திருக்காரு. அவர் ஓரளவு தான் தெரியுது, தெரியல அவருக்கு. பாக்கல
இதுதான் தானிப்பாறை. தானிப்பாறை வழியாக வந்து அப்படியே உள்ள மறுபடியும் அதே மாதிரி சிமெண்ட் ரோடு போகுது. ஏன் வந்து தானிப்பாறைன்னு அவர் சொல்றாருன்னா சுத்தி பாறையா இருக்குன்றதுனால தானிப்பாறையோ இருக்குமோன்னு ஒரு கெஸிங்ல சொல்றாரு. இல்ல இல்ல, எங்களுக்கு தானிப்பாறைன்னு தெரியல. இல்ல எங்களுக்கு நமக்கு தெரியல. போனவர் ஒருத்தர் சொன்னாரு இதுதான் தானிப்பாறை. ஆமா, அது போனவர் ஒருத்தர் சொன்னாரு. இதான் வனப்பேச்சு கருப்பர் சாமி. வனம் இதுல இருந்து அப்ப ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது காடு இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் போல. வனப்பேச்சு கருப்பர் சாமி கோவில். வாங்க கருப்பனை கும்பிட்டு அவரோட ஆசீர்வாதத்தோட மலையில ஏறும். ஒரு இடத்துல ஏய் எனக்கு அது தெரியும்டா இது தெரியும்டா அப்படின்றாரு. இங்க வந்து கேட்டா எனக்கு அதெல்லாம் தெரியாது. அண்ணாந்தி பார்த்தா வானம், குஞ்சி பார்த்தா பூமி, நேர்ல பார்த்தா காடு. ட்ரெயின்ல வர்றதுல சொல்ல வராரு, ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ஒன்னும் தெரியல. ஆனா இந்த அறிவு கடைசி வரைக்கும் வரும்போதுதா ஒரு அறிவு வருதா. நல்லா இருக்குங்களா? மலை ஏறும். இதெல்லாம் தள்ளன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து கோயிலில் வந்து வேலை நடக்குதான். கோயிலோட திருப்பணி நடக்குது. உங்களால் முடிஞ்சது நீங்கள் எவ்வளோ முறையில் எடுத்துன்னு அப்படின்னாங்க. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு மூட்டை பின்னாடி இருக்குது. அதனால் ஒன்று போதும்னு எடுத்துன்னு வந்தேன். என் மச்சான் ஒன்று எடுத்துகிட்டு வரான். இதை நான் வரணும், அதை காட்டணும் அப்படின்றதுக்காகவே முன்னாடி போனவன் பின்னாடி என் கூட வந்து கேப்சர் ஆகும் கேமராவில். இதோட டெலிட் பண்ண சொல்கிறான். அவங்களால எவ்வளோ முடியுமோ எடுத்துகிட்டு போயிட்டு மேலே சேருங்க. நம்மளால் சின்ன முடிஞ்ச ஒரு அவ்வளோதான். போட நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் மேலே சேர்த்தோம் அப்படின்னா திருப்பணி கொஞ்சம் நல்லபடியாக முடியும். நம்மளால் பெருசாக இருக்க முடியாது. ஆளுக்கு ஒரு மூட்டை அப்படின்னு சின்னதாக ரொம்ப பெருசாக இல்லை. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா மாங்கனி ஓடை. இதுதான் மாங்கனி ஓடை. தண்ணி சொல்கிற மாதிரிலாம் பெருசாலாம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருக்கு. இருங்க அப்படியே ஸ்டில். இப்போ எனக்கு என்ன எடுக்க முடியல, நான் இல்லையா பண்றேன். ஆமாமா ஏய் பாலா மூஞ்சி எங்க இருக்குதா? தெரியுறேன். 5 பேர் தான் குறோம். மாங்கனி ஓடை அப்படியே ஓடையை கடந்து போவோமா? தண்ணியில் பேசலாம் இல்லை, தண்ணி அதிகமாக இருந்தால் தான் கயிறு தான் போகும். தண்ணி அதிகமாக இருந்தால் தானே கயிறு தான் போகும். முட்டிகால் அளவு கூட கிடையாது. தண்ணி நல்லா இருக்கு, பொலிச்சுன்னு இருக்கு. தானிப்பாறை ஏறி வந்தோடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வடிகட்டாக வரும். மலை கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது வெள்ளியங்கிரி சதுரகிரி போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். போன வருஷம் வெள்ளியங்கிரி போயாச்சு. இந்த வருஷம் சதுரகிரி. சந்தோஷமாக இருக்குது. அந்த உருண்டை தானே, அதுதான் எப்படின்னு தெரியல. அது எப்படி அந்த உச்சில அந்த ஒட்டுல நிக்குது பாருங்க. அடுத்து வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறை. வழுக்குப்பாறை இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏறி போகிறாங்க பாருங்க. இதில் தான் கொஞ்சம் உஷாராக ஏறி போகணும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது கோயிலுக்கு அரிசி தூக்கின்னு போனவர் இதுலேருந்து வலிக்கு இந்த பக்கம் விழுந்தார். நல்ல வேலை அவருக்கு ஒன்றும் ஆகலை. அதில் நம்மளும் கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் போகணும். நம்ம வந்த நேரம் பெருசாக வெயில் இல்லை, இப்போ லைட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் வெயில் இல்லை. பாதை எங்கே வைக்கிறதுன்னு தெரில. வழுக்குது வழுக்குப்பாறை. அதுக்கே பேருக்கு ஏற்ற மாதிரியே லைட்டாக அப்படியே ஜர்க்காக வர மாதிரி இருக்குது. படிக்கட்டு பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு படிக்கட்டு மாதிரியே இருக்குது.
ஆனால் காலை கொஞ்சம் பார்த்து உஷாராக வைக்கணும். மிஸ் ஆச்சுன்னா வலிக்க விட்டுரும். வலிக்குனீங்கன்னா எங்கே போவீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த தண்ணிக்குள்ளே தான் போய் விழுவீங்க. இதுங்களா அது உள்ளே போய் விழுவீங்க. கீழே ஃபுல்லாக பாறை. வீடியோ எடுக்கிறேன்ட்டு நீங்கள் ஸ்லிப் ஆயிடாங்க. பொறுமையாக போங்க. அதில் உஷாராக இருப்போம். ஹீட்டாக தண்ணி குடிச்சிடும். தண்ணி கொடுத்த அடியாக இருக்கு. நன்றி. எனக்கு வாங்க சீரியஸாக வாங்கடா. இல்லை குடியும். சரி நீ வாங்கி குடிச்சு எனக்கு குடி. நான் குடியும். எனக்கு வா வயிறு ஃபுல்லாகுது. இப்போ தாட்டு வந்து சோடா கூட கொஞ்சம் லெமன் சோடா. எவ்வளோ லெமன் சோடா? கம்மி தானே. ஒரு நாளை போடுறது சொல்லுவோம். இது வேணாம். ஏய் அமைதியாக இருக்கணும். போ சரி போய் சண்டை போடுங்க. சண்டை போடாமல் சாப்பிடணும். என்னையும் சாப்பிடுப்பா. சண்டை போடாமல் சாப்பிட சொல்லுப்பா. கொடுத்தா என்ன ஒன்று சண்டை போட்டுக்குதுங்க. இது என்ன அது? அத்தி சங்கிலி பாறை, அத்தி பாறை. அது உள்ள போறோம். சங்கிலி இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு. நல்லா இருக்கு. தண்ணி சூப்பரா ஓடியாருது. இது கொஞ்சம் ஃபுல்லா பாறையாவே இருக்கு. வழுக்கும் போல. மாமா வழுக்கு பாறை மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை விட கொஞ்சம் மோசமா இருக்கு. ஹாய். கொஞ்சம் உஷாரா இருக்கணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே வந்துடும். அந்த மாதிரி தாங்குது. கொஞ்சம் இந்த மேலே அந்த இடத்துல இருந்து மேலே ஏறி வந்தோன்னா இப்படி டவுனாக இருக்குது. அப்போ மேலே எப்படி இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் நல்லா ஏற்றம். ஆனால் ஏற்றம்னா ஒரேடியாக ஏற்றம் வரல. கொஞ்சம் ஏறுது, அப்படியே கொஞ்சம் மட்டமாக வருது. கொஞ்சம் ஏறுது, அப்புறம் மட்டமாக வருது. ஏற்றம் இறக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரேடியாக ஏற்றம் ஒரேடியாக இறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் ஈஸியாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மேடு ஏறும்போது மட்டும் நல்லா வாங்குது மூச்சு. ஏன்னா ஏற்றம்னா அந்த மாதிரி ஏறுது ஏற்றம். சகாசு அதுவா சைஸு மாமா நான் போய் சொல்லுவேண்ணா. சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி. இவ்வளவு நேரம் கூட சுத்தல தெரியலன்ற. இப்போ காட்டுற இடம்லாம் மேக்ஸிமம் நிறைய சேனலில் காட்டல. ஏன்னா ஈஸியாக இருக்கிற இடத்துல மட்டும் அவங்க எடுத்துகிட்டு விட்டாங்க. இப்போ காட்டுற இடம்லாம் பாருங்கள், டஃப்பாக இருக்கும். இதெல்லாம் ஏறுறதுக்கு கொஞ்சம் டஃப்பு தான். ஸ்டார்டிங்கில் முகத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்திருக்கும். இப்போ வேர்லாம் ஊற்றி பயங்கரமாக இருக்குது. இத்தனைக்கும் வெயில் இல்லாத நார்மலாக இருக்கும் போதே இப்படி ஊற்றுது. இந்த இடத்த பாருங்கள். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் காட்டல. இதெல்லாம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில பார்க்குறதுக்கு. கொஞ்சம் ஏற்றமா வெறும் பாறை ஏறுமா இருக்குங்களா? ஃபுல்லாக பாறை தான். கொஞ்சம் கவனமாக ஏறணும். இதெல்லாம் கவனத்தை விட்டோன்னா கீழே வந்து கை காலை உடச்சிக்க வேண்டியதுதான். எந்த ஊர்ண்ணா? எங்க
அடிவாரம் தானா? பூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. ஏங்க உங்க டப்ரேஷன் இருக்கா? லவ் ஃபெயிலியரா? கல்யாணம் முடிச்சு 4 குழந்தை உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? கவலைப்படாதீங்க, பூமாப்பட்டிக்கு வாங்க. கோரக்கர் குகை அதை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கு இந்த இடம். கேமரா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்க லைவாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கு இந்த இடம். அவங்க ஒருத்தர் உட்காந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. சரிங்களா? ஓகே போகலாமா? எங்கேருந்து நான் எடுத்துருக்கேன். இவங்க வேற அடிக்கடிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதோ கோரக்கர் குகை நீர்வீழ்ச்சி, கோரக்கர் குகை நீர்வீழ்ச்சி. பார்த்து வாங்க, கிட்ட வர மாதிரி பார்த்து போனா சாமி யாருங்க? ஐஸ் வெள்ளியங்கிரி மலை ஆக்கஜுனு ஜுனுவரப்பாய் அப்புசாமி. செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி, அவனோட அண்ணன். கோரக்க சித்தர் சாமியை கும்பிடு, கேமராவை கும்பிடாத. இந்த வழியாக இறங்கி வரும். இறங்கி இப்படி வந்தோம் அப்படின்றா இல்லை, இது கொஞ்சம் பார்த்து வரணும். கொஞ்சம் வழுக்குச்சுன்னா கூட தண்ணியோடு இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும், கீழே வலிக்கு வந்துடும். கொஞ்சம் பார்த்து வரணும். ஆத்து மீன் இதுதானே? ஆத்து மீன், ஆமாம் இதுதான். நல்லா இருக்குல்ல? உண்மையிலே லேடிஸ் மாதிரியா இருக்கு. ஒரே ஒரு மாமன் எங்கள் தாய் மாமன். எங்க போறாரு இப்போ அவரு? அருவியில போய் குளிக்கிறதுக்காக போறாரு. மாமா தண்ணி நல்லாவே வேகமா வரலையா மாமா? நான் ஏன் அங்க போறேன்? தான் இங்கே தான் எடுத்துப்பேன். நான் ஏன் அங்க போறேன்? இரு பத்து மாமா போட்டான். அவர் போய் பாத்துட்டு வேலை பண்ணாதான் நீ. அவர் பாடி டக்குன்னு வேற, நீ சொல்றது கேளு. அவர் உள்ளே இருக்காரா போறாரா? ஐயா வந்து ஐயன் திருடி சேர்ந்து விட்டார். வேற ஏன்னா தேங்காய் சுத்தம் முடியுமாடா? தேங்காய் ஓடிற மாதிரி ஓடிய போறார். அவர் எங்க உள்ள இல்ல, உள்ள எங்க போறாரு அவரு? எங்க பொங்கல போய் மாட்டிக்கார மாமா. மாமா எங்க போயினுக்கிற? டேய் அவன் செத்துட்டான்டா. மாமா எதனா கணக்கு போகுது, வெளில வா மாமா. நீ விஜயா எல்லாம் ஐயோ போச்சே. பாரு அந்த ஆழத்துல வந்து கல்லு பிடிக்கணும். அதான் கல்லு தான் டப்பா இருக்கு போது. டேய் செல்லம், மழை பெய்யுது வந்து சொல்லடா. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. கோயிலுக்கிட்ட நெருங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சரியான மழை. ரொம்ப நேரமாக வீடியோ எடுக்கல, ஒரு சில இடத்த காட்ட முடியல. ஏன்னா மலையில் மாட்டிக்கிட்டோம். கோரக்கர் கோகையை காமிச்சிட்டோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பசங்க குளிச்சதை காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்துட்டோம், கோயிலுக்கிட்ட வந்தாச்சு. கருப்பு கோயிலையும் தாண்டியாச்சு. இப்போ கருப்பு கோயில் தாண்டினதுக்கு அப்புறமா தான் மழை கொஞ்சம் நின்றுது. அதனால் இப்போ வந்து எடுத்துருக்கேன். மேலே அப்படியே கொஞ்சம் வியூ பாருங்களேன்.
தெரியுதுங்களா? அந்த பனி சூழ்ந்து ஃபுல்லாக பனி சூழ்ந்துருக்கு. எப்போ கோயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வந்து லாஸ்ட்டாக தான் தெரியுது இந்த கருப்பு கோயில் வந்தால் தான் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்ட்டு. கருப்பு கோயில் வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான். கருப்பு கோயில் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் லைனாக கடைங்க இருக்கும். அந்த கடைங்களெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. கோயில் வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்போ தான் எங்களுக்கே கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாச்சு. வந்து இவங்க எல்லாம் சாமியை பார்த்துட்டு திருப்பி வராங்க. ஓட சவுண்டு கேட்குதா? அருவி சவுண்டு வர. தண்ணிக்கு பஞ்சமே இல்லை இங்கே. தண்ணி எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கு. தண்ணி இருக்குது மலையில். நம்ம வெள்ளியங்கிரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனா எப்படிம்பாங்க, ஒரு 3 இடத்துல தண்ணி அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. இதை பிடிச்சி குடிக்கணுன்னா கூட குடிக்கலாம், அவ்வளோ நல்லா தான் இருக்குது. தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. நம்ம வந்தாச்சு. சின்ன ஷெட்டு தெரியுதுங்களா? அந்த ஷெட்டுக்குள்ளே தான் போவோம் இப்போ கோயிலுக்கு. ஈசனை பார்க்கறதுக்கு முன்னாடி கருப்பு கோயிலை பார்த்துட்டு ஈசனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரையும் கேட்காதீங்க எங்கே இருக்குன்ட்டு. நீங்கள் பாட்டு வந்துக்கிட்டே இருங்க. கருப்பனை பார்த்தாச்சுன்னா அடுத்த 500 மீட்டரில் சாமியை பார்த்துடலாம். நாங்கள் வந்தாச்சு. சுந்தர மகாலிங்கம் கோவில் வந்தாச்சு. சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு வந்தாச்சு. போயிட்டு சாமி உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால இதோட இந்த இடத்த கட் பண்ணிப்போம். யா அங்கதான் வைக்கிறாங்களா? சரி, இறங்கும்போது வச்சிடறோம்னா அப்போ போதும். சுந்தர மகாலிங்கத்தை பார்த்துட்டு ரைட்டில் வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அதாவது பார்த்துட்டு கீழே இறங்கி வந்து ரைட்டில் திரும்பி வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சந்தன மகாலிங்கம் அவரோட சன்னதிக்கு போகிறதுக்கு இந்த பாலம் வரும் சின்னதாக. ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு மேலே வந்து கீழே இறங்கியாச்சு. தானிப்பாறை அடிவாரத்தில் இருக்கும். இப்போது தெரியுதுங்களா? தானிப்பாறை அடிவாரத்தில் இருக்கும். என்னன்னா நடுவில் ஒரு சில இடத்துல காட்ட முடியல, ரொம்ப மழை வேறு ஜாஸ்தியாக வந்துடுச்சு. எல்லா இடத்துலையும் காட்ட முடியல. கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எங்கள் கோரக்கர், ஆமாம் கோரக்கரோட சிலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே குளித்தோம். குளிக்கிறதே எடுக்க முடியல. அது குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை. அதனால் அதுக்கப்புறம் எடுக்க முடியலைன்னு சொல்லிட்டு கோயிலாண்ட போகும்போது நல்ல வேலை மழை கொஞ்சம் குறைஞ்சிது. ஆனால் அங்கே போயிட்டு எடுத்தோம் சின்னதாக. அதை வேணா போடுறேன். பெருசாக எடுக்க முடியல, நிறையா எடுக்க முடியல. ஏன்னா மழையால் மொபைல் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு எடுக்க முடியல. ஓகே, அடுத்து வேறு எந்த கோயிலுக்கு போவோம் அப்படின்றது தெரில. போனோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் போடுவோம். ஏன்னா போன வாட்டி சதுரகிரி, இந்த வாட்டி வெள்ளியங்கிரி. போன வாட்டி வெள்ளியங்கிரி, இந்த வாட்டி சதுரகிரி. பர்வதமலை எப்போவுமே போகிறது தான். அது போகும்போது எடுத்து போடுறேன். அடுத்து வேறு எங்கே தெரில, பிளான் போடும்போது சொல்கிறோம். நாங்கள் மற்ற கேங்ஸ் மாதிரிலாம் கிடையாது. பிளான் போட்டு இல்லை வேணாம் அப்படி சொல்லி தட்டி அடிக்கிறது. பிளான் போட்டால் கரெக்டாக அதை செஞ்சுருவோம். பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது வீடியோவில் பார்ப்போம்.